எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெண்களுக்கான மாதவிடாய் காலங்களில் பொதுவாக ஏற்படும் வயிற்று வலியை கட்டுப்படுத்தும் ஆசனங்கள் பற்றி பார்ப்போம். பத்த கோணாசனம் மாதவிடாயின் போது ஏற்படும் இடுப்பு வலி, வயிற்று வலியை அதிகமாக இரத்தப்போக்கையும் கட்டுப்படுத்துகிறது. பெயர் விளக்கம் பத்த கோணாசனம் என்று இந்த ஆசனத்தை அழைக்கப்படுகிறது. கட்டாய கோணா ஆசன நிலையில் என்று பொருள். செய்முறையை பற்றி பார்க்கலாம். தண்டாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இரு முழங்கால்களை மடக்கி உள்ளங்கால்களை ஒன்றாக சேர்த்து இரு குதிங்கால்கள் பகுதி குத்திய பற்றி ஒன்றோடு ஒன்று குத்தி இருக்கிற மாதிரி படுத்து வைத்து கொள்ள வேண்டும். கால்கள் விரலாக ஒன்றோடு ஒன்றால் சேர்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கால்களை சற்று பாதமாக அடியில் நகர்த்தி கால் விரல்களை பாதத்தில் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நேராக நிமிர்ந்து முதுகு, கழுத்து, தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி இந்த நிலையில் சில முறை மூச்சை இழுத்து விடவும், மூச்சை வெளியே விடும்படி முன்றும் குனிந்து தரையை தொட வேண்டும். நோக்கி கொண்டு இந்த தரையை தொடும்படி வைக்கவும். இந்த ஆசனம் நிலையில் 10 முதல் 30 வினாடிகள் வரை செய்யலாம். 1 நிமிடம் வரை சாதாரணமாக மூச்சை இழுத்து விடலாம். பிறகு மூச்சை உள்ளே இழுத்து நேராக நிமிர்ந்து ஆரம்பித்து வரவும். இந்த ஆசனத்தில் 2 முதல் 4 முறை பயிற்சி பெறலாம். கவனமாக செய்ய வேண்டும். இடம் தொடை சம்பந்தப்பட்ட பகுதியில் மூலாதாரத்தில் உள்ள சுவாதிஷ்ட சக்கரத்தை கவனமாக செய்யவும். பயிற்சியின் குறிப்பு. சிலருக்கு இந்த பயிற்சி உள்ளங்கால் ஒன்றாக சேர்ப்பதில் வைக்கும்பொழுது கால்கள் 2 தரையில் படித்தவாறு இருக்க வேண்டும். தூக்கி கொண்டு நிற்கும் அதையாக கால்களில் மேலே நோக்கி இருக்கும்படி இறக்கி வைத்து 10 முதல் 15 முறை காலை மாலை செய்து வந்தால் சில நாட்களில் கால்கள் தரையில் படுத்து விடும். கால்கள் 2 தரையில் படுத்தபடி இருக்கும். நிதானமாக முன்குனிந்து வளைந்தபடி இந்த நிலையில் வளைந்து அதே நிலையில் பயிற்சி செய்யவும். நாள்பட்ட வளைவு அதிகமாகதா தளர்வாக ஒரு சாதாரணமாக வந்துடும். நாள்பட்ட நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல படுக்கக்கூடிய இந்த ஆசனத்தை செய்ய முடியாமல் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். இதை கண்டினியூவாக பண்ணையில் உங்களுக்கு அந்த ஆசனம் உங்களுக்கு கட்டுக்குள் வந்துவிடும். இதனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். விரைவு பக்கவாதத்துக்கு பயனுள்ளது. மலட்டுத்தனம் நீங்கும். ஆண் பெண் உறுப்புகளின் குறைபாடுகள் நீங்கி ஆண் பெண் உறுப்பு வலுப்படும். சிறுநீரகத்தில் செயல்படும் நன்றாக அமைந்து சிறுநீரகம் கழிப்பது ஏற்படும். அமைதியின்றி சிறுநீரகம் நம்மளுடைய எரிச்சல் இல்லாமல் நார்மலாகவே சிறுநீர் கிடைக்கும். சிறுநீர் பையில் உள்ள குறைபாடுகள் நீங்கும். பெண்களுக்கு மிக பயனுள்ள ஆசனம் இது. மாதவிடாயின் போது ஏற்படும் இடுப்பு வலி, வயிற்று வலியையும் அதிக இரத்தப்போக்கையும் கட்டுப்படுத்தும். இன்னும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு இந்த முத்திரை ஒரு பயனுள்ள முத்திரை. ஸோ யாருக்காவது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.